Right, apparent depth. Apparent depth concept. இதுவும் ரிஃப்ராக்ஷனால் நடக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்குன்னா வாட்டர் இங்கே ஏர். இங்கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா மேலே நின்றுருக்காரு. இவர் ரேரர் மீடியம், ஒரு மீன் இருக்குது, ஒரு ஃபிஷ் எடுத்துக்குவோம். இது வந்து டென்சர் மீடியத்தில் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஈட்டி மாதிரி வச்சுட்டு சர்ன்னு விடுறாரு அப்படின்னா அது மீன் மிஸ் ஆகிடும். ஏன்னா அவருக்கு பார்வைக்கு தெரியக்கூடிய மீன் கொஞ்சம் மேலாவாக தெரியும். அதனால் அவர் அங்கே தான் ஈட்டி விடுவார். ஆக்சுவலாக மீன் இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய டைம் வந்து நீங்கள் மீன் இருக்கிற நேரத்தில் விட்டிங்கன்னா அது அழகாக தப்பிச்சிடும். அதே மாதிரி மீனுக்கு உள்ளேருந்து பார்த்தோம்னா மனுஷனும் என்னது கொஞ்சம் மேலாக தான் தெரியும். ஏன்னா இவனும் என்ன பண்ணுறான், டென்ஸாக டூர் இடையாக தான் பார்க்குறான். இப்போ லைட்டு பெண்ட் ஆகுது, அதுதான் காரணம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மீன் வந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைடு பெண்ட் ஆகும், அவ்வளோதான். இப்படி வர வேண்டிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இப்படி இருக்கும். ஸோ அதனால் இது ரியல் இமேஜ் இங்கே இருக்கும். ஸோ அது மேலேக்கு இருக்க பிரச்சனை இல்லை. பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன் இருக்கக்கூடிய இந்த டெப்த் வந்து ரியல் டெப்த், எக்ஸ் டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ரியல் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் அவன் கண்ணுக்கு தெரியுது, அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ்னு இதை சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஷிஃப்ட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் ஷிஃப்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கேருந்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு இமேஜ், ஷிஃப்ட் டிஸ்டன்ஸு. ஓகேவா? இது எல்லாத்தையுமே ரிலேஷன்ஷிப்பில் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸு ரியல் டிஸ்டன்ஸு, ரியல் டிஸ்டன்ஸு இல்லையா? இப்பாடி சொல்லணும். அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ் வேணும். அப்பேரண்ட் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து ஷிஃப்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ ரியல் டிஸ்டன்ஸ் மைனஸ் ஷிஃப்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ரியல் டிஸ்டன்ஸ் வித் ஷிஃப்ட் டிஸ்டன்ஸ். இது அப்பேரண்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா ஏன்னா ரியல் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படிங்கிறது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்தது. ரியல் எவ்வளோ தூரம் மாறும் அப்படிங்கிறது அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பொறுத்தது. அப்போ ரியல் டிவைடட் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். கவனம் எழுதியில் கோமதி. சரி, ஓகே, சந்தோஷம். இங்கே இது மட்டும் தான் ஃபார்முலா, இதுவும் ஃபார்முலா தான் இல்லையா? ஷிஃப்ட் மட்டும் வேணும்னா இது ப்ளஸில் வரட்டும், அவன் மைனஸில் போகட்டும். எக்ஸ் ரியல் மைனஸ் எக்ஸ் அப்பேரண்ட்டுமா. அப்பேரண்ட் ஃபார்முலா என்னம்மா? எக்ஸ் ரியல் டிவைட் பை மியூ. ரெண்டுலேயும் எக்ஸ் ரியல் இருக்கா, காமனத்துக்கு வெளியே வைமா. அப்போ எக்ஸ் ரியல் இன்ட்டு 1 மைனஸ் 1 டிவைட் பை மியூ. இது ஷிஃப்ட் மட்டும் வேணும்னா நோட் பண்ணிடலாம்.